அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்பொழுது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் 2455 வேக்கண்ட் வெளியாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் இந்த எக்ஸாமு ஃபஸ்ட் டைம் அறிவிக்கை வெளியான போது 3 டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. நம்மளுடைய டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டும், வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட்டும், சென்னை மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு 3 மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வேக்கண்ட்டும், அப்புறம் நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்தில் உள்ள வேக்கன்சியும் ஆட் பண்ணாங்க. ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமு முதல் முறை கால்ஃபர் செய்யப்படும் போது வெளியான அந்த டிஎம்ஏ உடைய வேக்கன்சியும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்சிக்கும், வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்சிக்கும், சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை போர்டு வேக்கன்சிக்கும், அந்த மொத்த வேக்கன்சிக்கும் எவ்வளவு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு அவங்க விட்டுருந்தாங்க தெளிவாக. நீங்கள் அந்த இதனுடைய ஃபஸ்ட்டு அறிவிக்கை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக எவ்வளவு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு தெளிவாக வெளியிட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அதுக்கடுத்து இந்த வேக்கன்சியை மேற்கொண்டு ஆட் பண்ண இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் உள்ள வேக்கன்சியும், டவுன் பஞ்சாயத்தில் உள்ள வேக்கன்சிக்கும் அவங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டு அவங்க வெளியிடவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஏன்னா இந்த 2 வேக்கன்சியை ஒரே நாளில் வரல, முன்ன பின்ன தான் வெளியிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 போஸ்ட்டுக்கும் எவ்வளவு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளவு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கங்கிற லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ 2104 வேக்கன்சிலிருந்து 2455 வேக்கன்சி இருக்குது. ஸோ எல்லா வேக்கன்சிக்குமே இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வெளியிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் உள்ள வேக்கன்சியோட லிஸ்ட்டு. அதில் பாருங்கள், ஏஇக்கு 48 வேக்கன்சி இருக்குது. அதை எந்த மாதிரி இவங்க இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு தான் அந்த லிஸ்ட்டு. ஸோ மொத்தம் பாருங்கள் 48 வேக்கன்சி இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய அந்த லிஸ்ட்டு. ஜென்ரல், உமன், பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் உங்களுக்கு 25 வேக்கன்சியும், அப்புறம் நம்மளுடைய உமனில் 12 வேக்கன்சியும், அப்புறம் நம்ம பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் 10 வேக்கன்சியும், அப்புறம் லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1 வேக்கன்சியும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 48 ஏஇ வேக்கன்சிக்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வெளியான டிராஃப்ட்ஸ்மேனுக்கு உண்டான வேக்கன்சியை பார்த்தீங்கன்னா 11. அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலுக்கு 6 வேக்கன்சியும், உமனுக்கு 3 வேக்கன்சியும், உமன்ஸுக்கு 3 வேக்கன்சியும், பிஎஸ்டிஎம்க்கு 2 வேக்கன்சியும் விட்டுருக்காங்க. அடுத்து நம்ம சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் 112. அதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ரல், உமன், பிஎஸ்டிஎம், அப்புறம் எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னு தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சியை எப்படி பிரித்து வெளியிட்டிருக்காங்கங்கிற ஒரு இதுதான். ஸோ இதே மாதிரி இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெளியான அந்த அறிவிக்கையில் இதெல்லாம் வரலை. அதனால் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆனால் அடுத்தடுத்து போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுக்கணும். அதான் அது டிஎன்பிஎஸ்சியும் ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் உள்ள வேக்கன்சியோடைய லிஸ்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டவுன் பஞ்சாயத்தில் உள்ள வேக்கன்சியோடைய லிஸ்ட்டு.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளை இப்போ ரீசெண்டாக அதிகமாக்கப்பட்ட டவுன் பஞ்சாயத்தில் வெளியான போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது? 153 வேக்கண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏஇக்கு வந்து மொத்தம் 25 வேக்கண்ட்டும், அப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 60 வேக்கண்ட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீருக்கு 113 வேக்கண்ட்டும், மொத்தம் 153 வேக்கண்ட்டை ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக அவங்க தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏன் அப்லோடு இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மொத்தம் 5 விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரே எக்ஸாம் கீழே 5 விதமான டிபார்ட்மெண்ட்டு. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட்டு, தென் சென்னை மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, 4th ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, 5th ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்து. இதில் ஃபஸ்ட்டு 3க்கு அந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கை வெளியாகும் போதே விட்டாங்க. அடுத்து வந்து இந்த ஜிசிக்கும் டிடிபிக்கும் நம்மளுடைய அடுத்து பின்னால் வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணனால அதுக்குன்னு தனியாக அவங்க வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரீசெண்டாக வெளியிடப்பட்ட ஒரு அப்டேட்டு. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளோ ரேங்க்குள்ளே வந்தவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் வந்து இப்போ வெளியிட்ட ரீசெண்டாக உள்ள இது அறிவிக்கை. தேங்க்யூ.